ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை தான் செஞ்சுருந்தேன். ரவையோ டிஃபனோ சாப்பிட்டா பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு டிஃபன் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். காலையிலையும் டிஃபனுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. அதே போல் சமைக்கிறதுக்கு லஞ்சு சமைக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா எனக்கு உப்பு பருப்பு செஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வைக்கிறேன். காலையிலேயே சொல்லியாச்சு, இன்றைக்கி பச்சை பயிரெலாம் வேண்டாம், உப்பு பருப்பு செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காயிலேயே பார்த்திங்கன்னா 2-3 வகையாக இருக்குதுங்க. நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். எண்ணெயிலே கத்திரிக்காயெல்லாம் நல்லா கீத்து அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாந்தெல்லாம் தாளிச்சு விட்டு கொதிச்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு, இது நேற்று வச்ச ரசம், அப்புறம் உப்பு பருப்பு வச்சு லஞ்சு முடிச்சாச்சுங்க. இன்னொரு விழாவில் பார்க்கலாம்.